ராதே கிருஷ்ணா. இன்றைக்கி லெமன் ரைஸ் நம்ம பார்க்கலாம். லெமன் ரைஸ் நிறையா பேருக்கு தெரியும். என்ன இதை மாமி போய் போட்டுக்காலன்னு நினைக்க வேண்டாம், தெரியாதவா தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன அதில் ஒரு டிப்ஸ் இருக்கும், அதையும் பார்த்து நல்லா தெரிஞ்சுட்டு ஃபென்டாஸ்டிக்காக பண்ணுறதுக்கு இது பண்ணலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின்ட்டேன். இந்த எண்ணெய் காஞ்சோடனே அதில் கடுகு, இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறம் இதுக்கு இந்த லெமன் ரைஸ்க்கு தேவையான உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். இல்லைனா கொஞ்சம் சாஃப்டாக ரொம்ப இதாக போயிடுச்சுன்னா குழக்குலன்னு ஆகிடும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உதிரி உதிரியாக இருந்தால் தான் லெமன் ரைஸ்க்கு கலந்து வெரைட்டி ரைஸ்க்கெலாம் டேஸ்ட்டு கூட இருக்கும். இப்போ கடுகு வெடிக்கிறது. இப்போ இந்த கடுகு வெடித்தோடனையும் உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா செவக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். இந்த டயத்தில் நம்ம இதுக்கு இந்த லெமன் ரைஸ்க்கு தேவையான நான் நீட்டமாக பச்சை மிளகாய் வெட்டின்ட்டேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதையும் இந்த எண்ணெயிலே போட்டுடலாம். லைட்டாக ஒரு பிஞ்சு கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கலாம். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸில். பிடிக்கிறவா போட்டுக்கோங்க, பிடிக்காதவா போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதையே ரொம்ப ரிச்சாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த லெமன் ரைஸில் நீங்கள் நிலக்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ஏதானு ஒன்றுனா அதுக்கு கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடியும் அதிலே போட்டாச்சு. இப்போ நான் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இல்லைனா லெமன் கசந்து போயிடும். மீதி சால்ட்டை நீங்கள் சாத்தில் போட்டுக்கலாம். இந்தமாரி செவந்த ஒன்றையும் அதை சாத்து மேலே சூடாக இதை கொட்டிட வேண்டியதுதான். இப்போ நான் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுது. இது ஊற ஊற நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் ஊறினா தான் அதில் உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் தெரியும். நீங்களும் டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.